வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கு இது 514வது வாரம். நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக நன்றி. நன்றி சொன்னால் கூட சிலருக்கு அப்படியே பொங்குது. எதுக்கு ஒரு வாரமும் சொல்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டுகளாளர்களுக்கும் நேயர்களுக்கும் சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்கிறோம்? எதில் தான் குத்தம் கண்டுபிடிப்பீங்கன்னு இல்லையா? உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கவில்லை என்றால் ஐயா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்க வேண்டியது. எல்லாத்துக்கும் டென்ஷன். பொண்டாட்டி தோசை கொடுக்கறதுக்கு லேட்டானாலும் டென்ஷன், ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பசங்கள் வர்றதுக்குள்ளே வந்து டென்ஷன், இப்படியே டென்ஷன். ஜாலியாக இருங்கய்யா, என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஒன்றுமே இல்லை லைஃப்பில். நிறைய நம்மளுடைய பட்டினத்தார் கதையெல்லாம் படிக்கணும். நிறைய கதைகள் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் படித்தா ஜாலியாக இருக்கும். என்ஜாய் பண்ணு. சம்பாதிச்சிங்களா ஒரு 10%-20% 20% சேமித்து மற்றதெல்லாம் சந்தோஷமாக இருந்து ஹாப்பியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானம், மருத்துவ தானம் இதெல்லாம் கொடுங்க. இந்த அன்னதானம் கொடுக்க பழகி பாருங்கள். கோயிலுங்களுக்கு அரிசி வாங்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன். முதல்லலாம் எல்லோரும் திட்டுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நான் கோயிலுங்களுக்கு அரிசி கொடுக்கலன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன். செல்வி சொல்கிறாரு எந்தெந்த கோயிலில் கொடுப்பாருன்னு ஒரு கணக்கு கேட்பீங்க. போய் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் கேளுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ராகவேந்தர் கோயிலில் கேளுங்க, அதே போல் கந்தசாமி கோயிலில் போய் கேளுங்க, மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கோயிலில் போய் கேளுங்க, திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலில் போய் கேளுங்க. எல்லா கோயில்லையும். அதே போல் வெளியூரில் இருந்து பேசக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நான் எந்தெந்த கோயிலில் சொல்கிறேனோ அந்தந்த கோயிலில் வந்து அரிசி வாங்கி கொடுத்து தான், பணம்லாம் கிடையாது, வாங்கி கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க அந்த அரிசி மூட்டை எடுத்து அனுப்பிச்ச வரக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, லைஃப்பை என்ஜாய் பண்ணு. எப்போயுமே சோஷியல் மீடியாவில் அவனை திட்டிக்கணும் இவனை திட்டிக்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இதனால் என்ன இருக்குது? நான் நன்றி சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவுமே புரியல. அது நன்றி சொல்கிறதுல உங்களையும் சேர்த்து தானே சொல்கிறேன். நீங்களும் நேயர்கள் தானே. எஸ்ஆர்எம் நிர்வாகத்திற்கு எதுக்கு நன்றி சொல்கிறேன்? அவங்க தாங்க டிவி நடத்துகிறாங்க. ஒரு டிவி நடத்தி பாருங்கள். ஒரு டிவியை நடத்தி பாருங்கள். ஒரே ஒரு யூடியூப் நடத்துறதுக்கு அவங்களுக்கு தாவு தீர்ந்தது. ஒரு டிவின்றது ஒரு பெரிய யானையை வச்சு தீனி போடுற மாதிரி. இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேல் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி, ஜோதிட நேர நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பேர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நன்றி சொல்வதில் எனக்கு திருப்தி. ஏனென்றால் என் தாய் வந்து எப்பொழுதும் சின்ன உதவியாக இருந்தாலும் நன்றி சொல்லுவாள். எனக்கு அந்த காலத்தில் உதவிய நண்பன் கேசவன் பற்றி சொன்னால் பெருமையாக இருக்கும். அதுதான் அந்த ஒரு ஆற்றம், ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேர் உதவி செய்யலாம். நான் ஒன்றுமே இல்லாத காலத்தில் எனக்கு உதவி செஞ்சவங்க தான் எனக்கு பெரிய முக்கியம். அதனால் நன்றிக்கெல்லாம் குறை சொல்லாது. நேயர்கள் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும், பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், விளம்பரதாரர் அவர்களுக்கும், நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகள். இந்த வாரம் 8/9/2025 முதல் 14/9/2025 வரை, ஆவணி 23 ஆவணி 29. நான் ஏன் அரிசி கொடுக்குறத பற்றி பேசினேன்னா, நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற கோயிலுங்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு எல்லாத்துக்கும் அரிசி, பருப்பு, மிளகாய், எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. நிறைய வாங்கி கொடுக்கறதுக்கு தெய்வமே நமக்கு வழிவகை ஏற்படுத்தும். செய்வீங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக நியூஸ் எடுத்தாவே நாய்கள் பற்றி தான், பைரவரை பற்றி தான். அதில் குறிப்பாக திருநாய்க்களை பற்றி தான்.
இந்த நாய்கள் என்பது எல்லாம் நிறைய பேர்களுக்கு, நாய்களோட பழகினவங்களுக்கு தெரியும் நாயோடைய அருமை. நான்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 11 நாய் வளர்த்தேன். என் வீட்டில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. யார் வெளியூருக்கு போனாலும் என்கிட்ட கொடுத்துருவாங்க நாய். நான்லாம் அதை வெளியிலலாம் விட மாட்டேன். அந்த நாய்ங்களுக்குன்னே அவ்வளோ செலவாகும். ஏன்னா இங்கே எங்கள் அண்ணா நகர் ஏரியாவிலலாம் டாக்டர்ஸுங்க முகப்பேர்லலாம் காஸ்ட்லி. அதுங்களுக்குன்னு ஒரு ஆளை போட்டு, ஆனால் 10 வருஷம் 11 வருஷம்தான் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க நாய்ங்களுக்கு. நல்லா பார்த்திங்கன்னா 14 வருஷம் 15 வருஷம் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் சாட்சி. ரொம்ப அந்த கடைசி காலங்கள்லாம் ரொம்ப நாய்ங்க அந்த ஏக்கமாக பார்க்குறதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்காக நான் ஆக்டிவிட்டியாக பண்ண முடியலையே, உனக்காக நான் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேனே, நான் படுத்திருக்கிறேனேன்னு பேசும். ஆனால் நாய்கள் என்றால் அதை பராமரிக்கணும். தெருநாய்களுக்குன்னு நகராட்சிகளெல்லாம் நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. கார்பரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிதி ஒதுக்கீடு. இந்த நாய் பிரியர்கள்லாம் அதை கேட்க மாட்டேன்றீங்க. கவர்மெண்ட் இடத்துல இவ்வளோ நிதி வருகுது, ஏன் ஷெல்டர்ஸ் அங்கங்கே வைக்க மாட்டேன்றீங்க? அரசு புறம்போக்கு இடம்லாம் எவ்வளோ இருக்குது. இப்போ அம்பத்தூர் பக்கத்தில் அந்த நாய்களுடைய காப்பகம் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் தான் நடத்துது. ஆயிரக்கணக்கான நாய் இருக்கும். அதுக்கு எப்படியாவது உணவு எடுத்துகிட்டு யாராவது கொடுத்துருவாங்க. தெருவில் சுற்ற வேண்டிய அவசியமே இல்லை நாய்களுக்கு, அரசு நினச்சா. அதை தான் விலங்கு ஆர்வலர்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு ரோட்டில் இருந்தால் நாய்களுக்கு தெரியாது இவங்க நல்லவங்க, இவங்க நம்மளோட நன்றா பழக வர்றாங்க. இவங்க நாய்க்கு ஒரு புது மனிதரை பார்த்தால் அது டெய்லி சோறு வைக்கிறவங்களை கண்டுபிடிச்சிடும். டெய்லி அதுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறவங்கள கண்டுபிடிச்சிடும். அந்த ஏரியாவில் புதுசாக போகிறவங்க, பைக்கில் போகிறவங்கன்னா அது தன்னுடைய எல்லைக்கு யாரோ வராங்கன்னு சொல்லி துரத்தும். நைட்லனா கடிக்கும், பகல்லே கடிக்கும். நிறைய பார்க்கணும். என் குடும்பத்தில் கூட நிறைய பேரை கடிச்சிருக்கு. அது அந்த இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் ரொம்ப ப்ரொசீஜர் அதிகம். இல்லைன்னா அந்த ரேபீஸுடைய தாக்கம் வந்துருச்சுன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் போடுறச்ச உணவு முறை மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பருத்துக்கணும். அதெல்லாம் எல்லா ஆர்வலர்களும் நான் என்ன சொல்கிறேன், ஏன் ஒரு சபதம் போட வேண்டியதானே? திருநாய்கள் குறைச்சபட்சம் எவ்வளோ இருக்க போகுது? மிஞ்சி போனால் சுற்றி போனால் விலங்கியல் ஆர்வலர்கள் எல்லோரும் அதிகம், என்னையும் சேர்த்து. ஏன் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணுங்களேன், ஆளுக்கு 2 நாய் இல்லைன்னா 1 நாய் நம்ம எடுத்து வளர்ப்போம். இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஃபான இடத்துல வைப்போம். அதுக்குண்டான மருத்துவ இதெல்லாம் எல்லாமே 10 நாய் கூட நம்ம பண்ணிக்கலாம். யாராவது முன்னின்று பண்ணிங்கன்னா நான்லாம் கூட வரேன். அப்போ என்ன ஆகுனா, நம்ம எதுக்கு மற்றவங்கக்கிட்ட போய் கெஞ்சிக்கின்னு டிவியில் நீங்கள் சொல்கிறச்ச நிறைய பேர் கமெண்ட் என்ன போடுறாங்க பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ நாய் இருக்குது, ஆளுக்கு 1 நாய் எடுத்து வளர்க்க வேண்டி தானே கேட்குறேன். நல்ல கேள்வி தானே, அது நியாயமான கேள்வி தானே. அதுவும் நம்மளை ஒரு ஜீவன் மாதிரி பார்க்குறீங்கன்னா எடுத்து வளர்க்கலாம்ல. ரொம்பலாம் செலவாகாது பராமரிக்கிறது. இந்த மெடிக்கல் செலவு தான் கொஞ்சம் அதிகம். அதுக்குன்னே ஒரு 10 நாய்கள் 20 நாய்கள் போட்டு அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டால் சீப்பாக தான் ஆகும். அது ஒரு இடம் இருந்தால் போதும். அதுக்குன்னு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இன்ஜெக்ஷன்லாம் ரெகுலராக ப்ளூ கிராஸோ மற்ற அமைப்புகளோ வச்சு, தடுப்பூசிகள்லாம் முதலே போட வச்சு, மனசு இருந்தால் மார்க் எடுக்கும். அதை விட்டுட்டு நாய்களுக்கு திருநாயில் இருந்தால் என்னான்னு நீங்கள் பேசுகிறதெல்லாம் எப்படி நாய்? இப்போ என் வீட்டில் கூட ஒரு நாய் நான் வச்சுருக்கேன். அவர் எப்படி வச்சுருப்பேன்னா ராஜா மாதிரி இருப்பார். என் வேலையாட்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வரும். நான் போகிறச்ச கூட என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார். தூங்குறாருன்னா அவர் திரும்பியும் தூங்குவார். நான் தான் போய் நின்று பேசிட்டு போவேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கும் நாய். நாய் வளர்த்திங்கன்னா தான் தெரியும். எஜமானை வந்து எங்கிட்ட வரணும்னு நினைக்கும் நாய். எஜமானங்கிட்ட நாய் ஓடி வராது. அது கட்டியிருந்தீங்கன்னா நம்ம தான் போய் நின்று பேசணும். மற்ற சமயத்தில் அது எப்பவுமே எஜமானனுக்கு கீழே உட்காந்துருக்கும். ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, எஜமான்கிட்ட பேசுகிறதுக்கு யாராவது நண்பர்கள் வந்தால் கூட அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி பேசணுன்ற ஒரு சந்தோஷம். என்னை மீறி யாரும் நீங்கள் இவர்கிட்ட பேசுவீங்களா? நாய்க்கு எல்லாமே தெரியும். இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல். என்கிட்ட இப்போ இருக்கிறது பீகிள். அது வேர்ல்டுலேயே ரொம்ப மூளை உள்ள நாய். ஃபெரோசியஸ் ஆனால் கண் அசைவில் நிற்கும். நீயா நானா நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சியிலெல்லாம் போயிட்டு யாருமே நானும் பார்த்துருக்குறேன். நான் போகாமல் விட்டு தான் தப்பு அந்த நிகழ்ச்சிக்கு. ஏன் எல்லாரும் எடுத்து ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்து உங்களுக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்பலாம் செலவாகாது. எவ்வளோ பேர் இருக்கிறோம் வாலண்டியர்ஸ். ஒரு தனி மனிதன் தினமும் 10,000 பச்சை கிளிகளுக்கு சோறு போடுறாரு. பார்க்குறோம்ல. பறவைகள் மனிதன் பேரே வாங்கியிருக்கார். ஒரு ஸ்ட்ரீட்லலாம் சில ஸ்ட்ரீட்லலாம் நான் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தைங்க, படிப்பு முடித்த குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வீட்டிலேருந்து சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தெருநாய்களுக்கெல்லாம் சந்தோஷமாக போட்டு போகும். ஏன்னா அதுங்களுக்கு அந்த சாப்பாடு மட்டும் போடுறதுக்கு தைரியம் உண்டு. வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளர்க்கணுன்னா அவங்க வீட்டில் விட மாட்டாங்க. ஆனால் அந்த நாய் மேலே பக்தியில் அவ்வளோ சாப்பாடு செஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை தினமும் கூட சிலவங்க போடுறவங்களாம் இருக்காங்க. திருநாய்களுக்கு பராமரிப்புகிறதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்செல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை. ஆனால் சிஸ்டம் சரி கிடையாது. அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணுன்றது எல்லோரும் கேட்கணும். கோர்ட்டில் எல்லாரும் வாதம் வச்சாங்க. அரசுக்கு கருத்தடை பண்ணுறதுக்குன்னு மட்டும் ஒரு நாய்களுக்கு அவ்வளோ சுகாதாரத்துறையில் அவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோமா எல்லா நாய்களுக்கும் கருத்தடை பண்ணுறத? இல்லை கருத்தடை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பேட்ச் போட்டு விட்றாங்களா? இந்த நாய்களுக்கெல்லாம் கருத்தடை பண்ணியிருக்குன்னு ஏதோ ஒரு பேட்ச் டைப் பண்ணி விட்றாங்களா? ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களா? நாய்க்கு ஒரு ஸ்கார்ஃப் போடுறாங்களா? அப்போ தானே தெரியும். கேட்கணும், மக்கள் கேட்கணும். அரசாங்கம் என்ன நம்ம தேர்ந்தெடுக்கிறது தானே அரசாங்கம். அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும். செல்வி அரசியல் பேசலை, நாய்களுடைய ஆர்வலராக பேசுகிறோம். ஆனால் அதே சமயம் எந்த ஒரு தெருநாயும் குழந்தைங்களை கடிச்சிது, பெரியவர்களை கடிச்சிது, வண்டியில் போகிறவங்களை கடிச்சிதுன்னா அந்த கடி வாங்கின குடும்பத்துக்கு தான் தெரியும் வேதனை. நாய் குறுக்க வந்துடுச்சுன்னா அந்த பயத்திலே வண்டி ஓட்டி அடிபட்டு இறந்தவங்களாம் இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்ல. நாய் வருது பார்த்து ஓட்டக்கூடாதான்னா நம்ம பாட்டு வருவோம், நாய் குறுக்க எங்கேருந்து ஜம்ப் ஆகும், நம்ம காலை கடிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து பாண்டோம். ஐயோ நாய் வருது, நாய் ஆர்வலர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நின்று கடி வாங்கிட்டா போக முடியும்? நம்ம வீட்டில் அது மாதிரி நடந்தால் தெரியும். என் வீட்டில் நடந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப டிப்ரெஷன் பண்ணி விட்டுரும். கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு. அதுபோல் நாய் தடுப்பூசி போட்டவங்களாம் பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த நாய் தடுப்பூசியெல்லாம் விலை அதிகம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணணும். சும்மா சோஷியல் மீடியாவில் எழுதிக்கின்னு இருந்தால் யார் முன்னெடுத்து பண்ணணும்? நீங்கள் அவங்கள திட்ட, அவங்க இவங்கள திட்ட. நாய் மேலே யாருக்காவது பிரியம் இல்லாமல் இருக்குமா? நாய்கள் மேலே, விலங்குகள் மேலே பாம்பே வந்து நேசிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கள் பிரசிடென்சி காலேஜில் கோபின்னு எங்கள் நண்பர்,
இப்போ இறந்துட்டார் அவர். ஒரு டிஐஜியுடைய மகன் அவர். உங்களுக்கு தெரியுமா? அவர் முதுகுக்குள்ளே முதலையை வளர்த்து வச்சுருந்தார். சின்ன முதல்ல முதுகில் இருக்கும். எங்கள் காலேஜில் நாங்கள் படிக்கிற காலத்தில் பிரசிடென்சி படித்த எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். அது இன்னும் கூட யூடியூப்பில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டில் இருக்கும். அவர் காங்கிரஸ்கார். 2 முதலையை வளர்த்தார். ராஜீவ் சோனியான். பாசம் எந்த விலங்குக்கு மேல் வரும்? அது நாய்களுக்கு மேல் பற்றற்ற பாசம். நாய்களை யாரும் அடித்து கொள்ள சொல்லவில்லை. ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தால் திருநாய்களும் ராஜா வீட்டு நாய்கள் போல் வாழ்வதற்கு வழிவகை உண்டு. ஆனால் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அரசாங்கமே எல்லாம் செய்யும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அரசாங்கத்திடம் அந்தந்த புறம்போக்கு இடங்கள் அதுபோல் இடங்கள் கேட்கலாம். நம்மளே கட்டிக்கொள்ளலாம். காம்பவுண்டு தானே போடணும். நாய்க்கு காம்பவுண்டு போட்டு மேலே ஷீட்டு போட்டால் போதும். நாய்க்கு என்ன ஒரு ரூமாக கேட்குது, மாஸ்டர் பெட்ரூமாக கேட்குது. ஸோ முயற்சித்தால் நம்ம தமிழ்நாட்டில் முதலில் அதுக்கு சென்னையில் முயற்சித்தால் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும் என்பதற்காக தான் நேயர் கொடுத்த அற்புதமான கேள்வி. அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் எங்கு பார்த்தாலும் நாய்கள் பற்றி செய்திகள் தான். ஆன்மீக ரீதியாக நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறீர்கள் என்று. பைரவர் அவர் கஷ்டப்படுவதோ, அவர் தேவையற்ற விஷயத்தில் கொல்லப்படுவதோ நாட்டுக்கும் நமக்கும் நல்லதல்ல. அதுக்காக சைனாவில் நாய்க்கறி சாப்பிட்றாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. அது அவர்கள் விருப்பம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தர்மத்தில் பைரவருக்கு மிக முக்கியம். பைரவர் மிகவும் வலிமையானவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 8/9/2025 முதல் 14/9/2025 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட, சளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், சத்துருக்களிலிருந்து பாதுகாக்கும். குறிப்பாக நரசிம்மர் கவசம் கேட்பது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பொறுமையாக கைப்பிடிப்பது, குறிப்பாக 12ஆம் தேதி முடிகின்ற வரையில் பொறுமை காப்பது நன்மை தரும். தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். புது பொறுப்புகள், புது உத்தியோகம், புது கௌரவமெல்லாம் ஏற்படக்கூடிய வாரம். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதில் எல்லாவற்றிலும் வெற்றி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய சிக்கல் கண்டிப்பாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்காக ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதனுடைய தீர்வு ஒரு தெளிவு, ஏற்றத்தை தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடன் கோபதாபமோ பிள்ளைகளுடன் மனத்தாங்கலோ கூடவே கூடாது. பிள்ளைகள் மேல் ஏதாவது குறை இருந்தாலும் அவர்களை தோளில் சாத்து வைத்து உங்களுக்கு உண்டான குறைகளை பொறுமையாக பேசி களையிறதுக்கு முற்பட வேண்டுமே தவிர ஆவேசப்படுவது இந்த நேரத்தில் கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய வானுதல் கன்னியே என்று சொல்லக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் சொல்வதோ கேட்பதோ யூடியூப்பிலிருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி கேளுங்க. ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு படிக்க வரலன்னா ஏன் படிக்கிறீங்க? நான் தான் கேளுங்கன்னு தானே சொல்கிறேன். உங்களுக்கே சுலபமாக வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட கொடுக்குறச்சா அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அது ரொம்ப அற்புதத்தை தரும். அதே போல் நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, புது தொழில் அமைக்கிறது, அடிமைப்பட்டிருந்த தொழிலிருந்து மாறி தனித்தொழில் தொடங்கிறது, கடை வைக்கிறது, விவசாயம் பண்ணுறது, விவசாயத்தை போய் கற்றுக்கிறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது என்ற எந்த ஈடுபாடும் மேஷத்துக்கு ஜெயத்தை தரும். யோசிக்காதீங்க அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ. தந்தை வழி உறவு, தாய் வழி உறவு தேவையில்லாத உங்கள் மீது குறை சொல்வார்கள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு
அதில் போய் தர்க்கம் பண்ணி நேரத்தையும் தேகத்தையும் வீணடித்து கொள்ளாது. துணை அல்லது துணைவியார் தாங்கி நிற்பார்கள். காதல் அமைப்பு கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். முருகா முருகா என்று முருகரை பிடித்து கொள்வதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்டுக்கொள்வதும் அற்புதமான அமைப்பு. இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், பிபி, சுகர், கொலஸ்ட்ராலில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று அதில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் சரியாக பார்த்து கொள்வதும், நிறைய நீர்க்காய் சூப்புகளை சாப்பிடுவதும் ரொம்ப நல்லது, செய்து கொள்ளுங்கள். அதேபோல் எடுத்த காரியம், பழைய கடன்கள் பைசல், மரண பயம் நீங்குவது, தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நாளாக டாக்டரை பார்க்காம டபாய்ச்சின்னு இருந்து டக்குன்னு ஒரு தைரியம் வந்து டாக்டரை பார்த்து டெஸ்டெல்லாம் எடுத்து அதில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நாள் போயிட்டு இருந்துட்டு சந்தோஷமாக ஒரு தெம்பு வருது, அப்பாடான்னு மூச்சு விடுவது, தொழிலில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபாரம் மாற்றம் என்ற மாற்றத்திற்கெல்லாம் அனுகூலங்கள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். எதிர்பார்த்த அனுகூலங்கள் சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் தீர்வதும், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவதும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும், தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீர்வதும், ப்ரமோஷன் தடைகள் வருவதும், இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் கவனமாக பார்த்து கொள்வதும், குடும்பத்தில் பூர்வீகத்தில் சொத்துக்கள் போன்ற பிரச்சனையில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஜெயத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அடிவயிறு கழிவுகள் போகிற இடத்தில் சிறிய உபத்திரமும் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், கண்டிப்பாக துர்கை வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரமோஷன் தடைகள் படிப்படியாக நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சிரத்தையாக இருப்பதற்கு மிதுன ராசிக்காரர்கள் முன்னின்று எடுத்து செய்வது அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள், கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆற்றலும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய தடைகள் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் உங்களுக்கும் அனுகூலமான காணப்படக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. தைரியம், அரசுத்துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பண கஷ்டங்கள் தீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டமிட்டு கண்டம் பயணங்கள் கூட சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் ட்ரம்ப் மட்டும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அனுகூலமான காலகட்டம் சூழ்நிலை காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் நோ என்று மட்டும் சொல்லாத மிதுனம் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, பற்களில் உபத்திரம், தொண்டைகளில் பாதிப்பெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமும் அனுகூலம் காணப்பட்டாலும்
கண்டிப்பாக சிவனை வழிபாடு செய்வது நிம்மதியும் சந்தோஷத்தையும், கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல ராகுகேது தோஷத்தையும் நீக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், வார்த்தைகளில் கோபதாபம் வேண்டாம். சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படலாம். தொழில் அபிவிருத்தி ஏற்படலாம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம். மன அழுத்தமெல்லாம் காணப்பட்டாலும் புரட்டாசியிலிருந்து மன அழுத்தமெல்லாம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். உபயோகமான எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், தைரியமாக சில முடிவுகளை கடகராசிக்காரர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை கிரகங்களும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படும். அதிலிருந்து பின்வாங்காதீர்கள். எப்படியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் கடகராசிக்காரர்கள் வருவார்கள். கடகராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் முன்னேற்று போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் டக்கு டக்கென்று நடைபெறுவது கண்கூடாக பார்க்கலாம். கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது, அனுமன் சாலிசா தினமும் கேட்பது, பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அனுகூலத்தை தருவதும், கழுத்து சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, யூரினரி மலக்குடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், சிலருக்கு தேவையில்லாமல் உடலில் ஏதாவது அலர்ஜியால் வீக்கங்கள் ஏற்படலாம். தூக்கமின்மை காணப்படும். ஏதோ ஒரு பதட்டம் காணப்படும். எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் இருக்கும். கணவனிடத்தில் மனைவியாக இருந்தால் உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதும், மனைவியிடத்தில் கணவனாக இருந்தால் உங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதும், இல்லையென்றால் காதல் அமைப்பு தான் இருக்கிறது என்றால் நம்பிக்கையுடன் அதை உறவாடி கொள்வதும், நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் மன வருத்தத்தை நீக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அசையாமசை போல் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு பிரச்சனை இருக்காது. உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கென்று சந்தோஷமான சூழ்நிலையை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும், மேலதிகாரிகளிடம் தர்க்கங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ஆவணி மாதத்தில் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடு உணவு தானம் அளிப்பதும், செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், ஏதாவது அகைத்துக்கீரை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுப்பதும் சுபிட்சத்தையும்
சந்தோஷத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக கோவிந்த நாமாவளி சொல்வதும், பெருமாள் தாயார் வழிபாடு செய்வதும், விஷ்ணு வழிபாடு செய்வதும் சகல விதத்தில் ஏற்றம். ஜாயின்ட் பெயின்ஸ், அலர்ஜி, பல்லு, தலை சுற்றல், பித்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் கன்னியா ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், பழைய கடன்கள் பைசல் ஆவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, தெய்வ காரியங்கள் செய்வது, தெய்வ திருப்பணிகள் செய்வது, சிலைகள் வாங்கி கொடுப்பது, ஆன்மீக சுற்றுலா செல்வது, யாத்திரைகள் செல்வது என்று எல்லா விதத்திலும் மனம் ஒரு பாசிட்டிவான வைப்புக்கு போகக்கூடிய பிரார்த்தனைகள், மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது, குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவது ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு டக்கென்று நடைபெறுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது, பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நரசிம்மரை பிடித்து கொள்வதும், விடாமல் நரசிம்மர் காயத்ரியை சொல்வதும், நரசிம்மர் கவசத்தை சொல்வதும் நன்மையான சூழ்நிலை ஏற்படும். வடிவயிறு, அசிடிட்டி, அதேபோல் பற்களில் உபத்திரங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75, 100 பயன் என்று சொல்லக்கூடிய பாடல்களை கண்டிப்பாக சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு வருடத்திற்கு காணப்படக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, டக்கென்ற சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபவிரயங்கள் அதிகமாக இருப்பதனால் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நல்லது நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் அனுகூலம், தொழிலில் அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். அரசு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல விஷயம். டக்கென்று எல்லா விதமான சுபகாரியத்திற்கும் எஸ் என்று சொல்லி கொடுப்பது, இந்த பணம் வருமா அந்த பணம் வருமா என்று யோசித்து கொண்டு நேரத்தை வீணாக்காமல் இருப்பதும், எல்லா காலங்களும் கனிந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய யோசனையோ உங்களுடைய தவறான சிந்தனையோ உங்களை தேவையில்லாத மன கஷ்டத்திற்கு ஆளாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சூரியனின் ஆதிக்கம் மேன்மையடைய செய்யும். எதிர்பார்த்த அனுகூலங்கள் காணப்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தீபமேத்த பூமி வருவது, பூமி விற்பது, பூமி வாங்குவதெல்லாம் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதத்திலும் மன அழுத்தம் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வயிறு உபத்திரம் இருந்தால்தான் மன அழுத்தம் அதிகரிக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, படிப்பு ரீதியாக, வண்டி வாகன ரீதியாக, ப்ரமோஷன் ரீதியாக
எல்லாவற்றிலும் கௌரவங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றுவார்கள், வெளியிடத்திலையும் காப்பாற்றுவார்கள். விரயங்கள் போய் சந்தோஷம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் தீர்வது, எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் குறைவது, எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியமான முன்னேற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அலர்ஜி, சளி தொந்தரவு, இரும்பல் போன்ற விஷயத்தில் மருந்து மாத்திரைகளையும் நல்ல மருத்துவரையும் குடும்ப மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். நோய் உபத்திரங்கள் வந்தால் சுயமாக நீங்களாகவே எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய வாரம். தைரியத்துடன் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். டக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும், தொழில் அபிவிருத்தியும், பணவரவும், முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பும், வாகன அமைப்பும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எல்லா உறவுகளும் செல்வது வருவது என்று சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் காணப்படும். எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் குரு இருப்பதனால் 7ஆம் இடத்தில் மனமிட்டு பேசுவதும், 3ஆம் நபர்களை நம்பி தேவையில்லாதது பேசி குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதும், வேலையாட்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம். தனுசு ராசிக்கு 7இல் குரு உள்ளதனால் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள், தெய்வ மார்க்கங்கள் எல்லாமே சந்தோஷம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில், தொழில் விஷயத்தில், உத்தியோக விஷயத்தில், வியாபார விஷயத்தில் ஆவணி முடிகின்ற வரையில் 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது தான் புத்திசாலித்தனமான அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பிள்ளையாரை பிடித்து கொள்வதும், காரிய சித்தி மாலை மந்திரத்தை உங்களை சுற்றி 11 முறை ஓட விடுவதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி நிச்சயமாக காணப்படும். 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அதேபோல் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். உடற்பயிற்சி செய்யாத மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தமும் தூக்கமின்மையும் கண்டிப்பாக வருவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே அந்த கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுவதை விட, இந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்வதை விட உடற்பயிற்சியை அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்கள். என்னை திட்டினாலும் பரவாயில்லை, குடும்பம் சுபிட்சமாக காணப்படும். சுபகாலங்கள், அனுகூலங்கள் காணப்படுகிறதுனால் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். கொடுத்த வாக்குக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் தேகாரக்கத்தை கவனமாக பார்த்து கொள்வதும், மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும், வேலைகளில்
ஏதோ யாராவது சொல்கிறார்கள் என்று பேப்பரை போடுகிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், சட்டப்படி பார்க்கிறேன் என்றால் தனிமைப்பட்டு போவீர்கள், அவமானப்பட்டு போவீர்கள் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஆவணியில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கோளர் பதிகத்தை அதிகமாக கேட்கக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். துர்கையை பிடித்து கொள்வது ராகுவின் பலத்தை அதிகரிக்க செய்யும். சுபகாரிய அமைப்பு கைகூடும். அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உறவுகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் அதீதமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அற்புதமான காலகட்டம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக பார்த்து கொள்வதும், தோள்களில் பாதிப்பு, சுளுக்கு போன்ற பிரச்சனைகள், உட்கார்ற இடத்தில் சிறிய கட்டிகள் போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக கும்பராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். நிறைய எலுமிச்சை சாறு பருகுவதும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை அதிகரிக்கும். வயிற்று உபத்திரம் வராமல் பார்த்து கொள்வது அதி புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ராகு ஜென்மத்தில் இருப்பதனால் ஏதாவது ஒரு யோசனை வரும். இவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, அவர் நல்லவராக இருந்தால் என்ன, கெட்டவராக இருந்தால் என்ன, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம், பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தில் கவனமாக இருங்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவது, எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும். ஜன்மசனி காலத்தில் இருக்கிறீர்கள் என்பதனால் உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். 40 நிமிடம் உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு ஆட்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். புது தொழில் கிடைப்பது, புது உத்தியோகம் கிடைப்பது, புது வியாபாரம் கிடைப்பது, புது படிப்பு கிடைப்பது என்ற எந்தெந்த கேட்டகரியில் இருந்தாலும் அதில் ஜெயத்தை ஏற்படுத்துவதும், சுபகாரியங்கள் ஏற்படுவதும், சிட்டு சேருவதும், தங்கச்சிட்டு சேருவதும், முதலீடுகள் செய்வதும், ஷேரில் பெரிய சக்ஸஸ் ஏற்படுவதும், அதேபோல் மியூச்சுவல் மார்க்கெட்டில் பெரிய வெற்றிகளை கிடைப்பதும், இளம் வயதை சார்ந்த மீனராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிரமிப்பாக இருப்பதும், ஜன்மசனியிலே இவ்வளோ நல்லது நடக்குதா என்று ஆச்சரியத்தக்க முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 8/9/2025 முதல் 14/9/2025 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து அன்பு கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.